வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இந்தியன் பேங்க்லேருந்து இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க நியூ கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், அட்டெண்டர் அப்படின்னு சொல்லி 2 விதமான பதவிகள் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இனிஷியல் சேலரியை பர் மந்த்துக்கு 22,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே 12th, எனி டிகிரி, டிப்ளமா, ஐடி அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் தான். எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளை பண்ண ஃபீஸ் எதுவுமே கிடையாது. எல்லோரும் ஃப்ரீயாகவே ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜாப் லொக்கேஷன் நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு எல்லா போஸ்டிங்ஸுமே ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. விண்ணப்பிக்க உங்களுக்கு ஏப்ரல் 20ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள், பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நமக்கு இந்தியன் பேங்க்லேருந்து இந்தியன் பேங்க் ரூரல் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்னு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், அட்டெண்டர் அப்படின்னு சொல்லி 2 விதமான பதவிகள் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்கணும். அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம், அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்டெண்டர் போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த அட்டெண்டர் போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இங்கே உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒட்டிடுங்க. இங்கே பார்த்திங்கன்னா உங்களுடைய நேம் ரைட் பண்ணுங்கள். உங்களுடைய அப்பா பெயர், உங்களுடைய வயது மற்றும் பிறந்த தேதி இங்கே மென்ஷன் பண்ணுங்கள். உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ், ஃபுல் அட்ரஸ், பின்கோடோட இங்கே கொடுத்துருங்க. உங்களுடைய கான்டாக்ட் மொபைல் நம்பர் இங்கே கொடுக்கலாம், அல்லது லேண்ட்லைன் நம்பர் இருந்தாலும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். உங்களோட மெயில் ஐடி, உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜஸ் தெரியுமோ அதோட டீட்டெயில்ஸ், உங்களோட மெரிட்டல் ஸ்டேட்டஸ், நீங்கள் திருமணமானவரா திருமணம் ஆகாதவரா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். உங்களோட நேஷ்னாலிட்டி என்னவோ அதை இங்கே மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், 10th, 12th, டிகிரி, டிப்ளமோ, ஐடி அப்படின்னு சொல்லி நீங்கள் என்னென்ன படிச்சிருக்கீங்களோ அது எல்லாமே இவங்க சொல்லியிருக்க இந்த ஆர்டர் வைஸ் கிளியராக நீங்கள் ஃபில் பண்ணணும். உங்களுக்கு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அந்த ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் இங்கே எந்த ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணீங்க, எந்த டெஸ்டினேஷனில் இருந்தீங்க, நேச்சர் ஆஃப் ஜாப் என்ன, எந்த டைம் பீரியட் வரைக்கும் ஒர்க் பண்ணீங்க, இந்த மாதிரி A to Z எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுக்கணும். அதே மாதிரி தான் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். ஓகேங்களா? என்ன குவாலிஃபிகேஷனாக நீங்கள் SSLCனா SSLC குவாலிஃபிகேஷன், ஸ்பெசிஃபைடு அல்லது மெயின் சப்ஜெக்ட் என்ன அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து எந்த இன்ஸ்டியூட்டில் படிச்சிங்க, எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிங்க, எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க, பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் என்ன. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கிளியராக ஃபில் பண்ணிடுங்க. லாஸ்ட்டில் உங்களுக்கு டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே கரெக்டாக படித்து பார்த்துட்டு டேட்டு, பிளேஸு மென்ஷன் பண்ணிட்டு இங்கே உங்களோட சிக்னேச்சர் போட்டுருங்க. இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டஸ்டேஷன் ஜெராக்ஸ் காப்பீஸ் தான் அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க கேட்குற ரெலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணணும். உங்களோட ஏஜ் ப்ரூஃப், எஜுகேஷனல் ப்ரூஃப், கம்யூனிட்டி ப்ரூஃப், ஐடி கார்டு, அட்ரஸ் ப்ரூஃப், அதே மாதிரி ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான ப்ரூஃபு, ப்ரியாரிட்டி கேட்குறீங்கன்னா அதுக்கான ப்ரூஃப்னு சொல்லி என்னென்ன ப்ரூஃப் நீங்கள் அட்டாச் பண்ணணுமோ எல்லாமே அட்டஸ்டேஷன் வாங்கி அதோட ஜெராக்ஸ் காப்பீஸ் தான் நீங்கள் சென்ட் பண்ணணும். ஸோ அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் இது தான். தி டைரக்டர், இந்தியன் பேங்க் ரூரல் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட், 46 A/D முத்தையா இல்லம், பெரியார் நகர், நியர் மடூர் டோல்கேட், கள்ளக்குறிச்சி 606206 அப்படிங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும். அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற கவர் மேலே நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, அதாவது அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக, அட்டெண்டராக என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அந்த போஸ்ட்டோட நேம், லொக்கேஷன் நேம் எல்லாமே மென்ஷன் பண்ணி சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் போஸ்ட் மூலமாக சென்ட் பண்ணலாம், ரெஜிஸ்டர் போஸ்ட்டு, ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவும் நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா?
ஸோ இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இந்தியன் பேங்க்லேருந்து இன்செட்டின்னு சொல்லுவோம் ஷார்ட் ஃபார்மில். அதுதான் பார்த்திங்கன்னா இந்தியன் பேங்க் ரூரல் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டு. எங்கேருந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, கள்ளக்குறிச்சியிலேருந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் உங்களுக்கு தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சியில் தான் இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சப்போர்ட் ஸ்டாஃப், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அண்ட் அட்டெண்டர் கேட்டகரியில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும். கான்ட்ராக்ட் பேஸில் ரெக்ரூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஏப்ரல் 20 வரைக்கும் நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா. இந்த கான்ட்ராக்சுவல் பீரியட் உங்களுக்கு 3 இயர்ஸ் இதோட ஒர்க் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேக்கன்சிஸை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டில் 1 வேக்கன்சிஸ், அட்டெண்டரில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 22லேருந்து 40 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதாவது BSW, BA, BCom இந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும். கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். பேசிக்கான அக்கௌண்டிங் நாலேஜ் இருக்குன்னா அது வந்து ப்ரிஃபர்ட் குவாலிஃபிகேஷனாக எடுத்துப்போன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அட்டெண்டர் போஸ்ட்டு. இந்த போஸ்ட்டுக்கு 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜில் பேசுகிற, எழுதுகிற, படிக்கிற திறமை, ப்ரொஃபிஷியன்சி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதே மாதிரி கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை பொறுத்த வரைக்கும் லோக்கல் லாங்குவேஜில் ஃப்ளூயன்ஸாக பேச தெரிஞ்சிருக்கணும். இது பார்த்திங்கன்னா அட்டெண்டர் போஸ்ட்டுக்கும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கும் பொருந்தும். அடுத்து ஃப்ளூயன்சி இன் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் சொல்லியிருக்காங்க. இது அட்டெண்டர் போஸ்ட்டுக்கு பொருந்தாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு இங்கிலீஷ், ஹிந்தி வந்து தெரியும் அப்படின்னா அது ஒரு ஆடட் அட்வான்டேஜாக எடுத்துப்பாங்க. அட்டெண்டர் போஸ்ட்டுக்கு லோக்கல் லாங்குவேஜ் நல்லா தெரிஞ்சாலே போதுமானது. டெக்னிக்கல் ஸ்கில்லை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா MS ஆஃபீஸ் தெரிஞ்சிருக்கணும், டேலி, இன்டர்நெட் தெரிஞ்சிருக்கணும், டைப்பிங்கில் ஸ்கில்ஸ் இருக்கணும், லோக்கல் லாங்குவேஜில் டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும், இங்கிலீஷில் டைப்பிங் தெரிஞ்சால் அதை ஆடட் அட்வான்டேஜாக எடுத்துப்போன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு தான். ஓகேங்களா. அட்டெண்டர் போஸ்ட்டுக்கு 10th பாஸ் பண்ணாலே நீங்கள் எலிஜிபிள், லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சால் போதும். ஓகேங்களா. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் நீங்கள் அப்ளை பண்ணணுமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. அதில் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் 1 year 2 year இருக்குது அப்படின்னா இந்த போஸ்டிங்கில் உங்களுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். ஓகேங்களா. சேலரியை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு கன்சாலிடேட்டடாக 20,000 ரூபாய் பர் மந்த்துக்கு இருக்கும். அது இல்லாமல் ஃபிக்ஸ்டு கன்வேயன்ஸ் அலவன்ஸை 2,000 ரூபாய் சேர்த்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. மந்த்லி 22,000 ரூபாய் உங்களுக்கு கைக்கு சேலரியாக கிடைக்கும். அடுத்து அட்டெண்டர் போஸ்ட்டு. இந்த போஸ்ட்டுக்கு மந்த்லி சேலரியாக 14,000 ரூபாயும் அலவன்ஸாக மந்த்லி பார்த்தீங்கன்னா 1,000 ரூபாய் ப்ரொவைட் பண்ணுறாங்க. மொத்தம் 15,000 ரூபாய் உங்களுக்கு சேலரியாக கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், அப்புறம் இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அட்டெண்டர் போஸ்ட்டுக்கு இன்டர்வியூ மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அப்ளிகேஷன் நீங்கள் எப்படி ஃபில் பண்ணுறதுங்கிற அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிங்க. இங்கே அதர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கான்ட்ராக்சுவல் பேசிஸில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. 3 years இதோட ஒர்க் இருக்குங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷனோட பார்த்திங்கன்னா அவங்க சொல்லியிருக்க மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணிடணும். ஸோ இங்கே வந்து ரிட்டன் டெஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் நாலேஜ், கம்ப்யூட்டர் கேப்பபிலிட்டி ரிலேட்டடாக ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். அடுத்து பர்சனல் இன்டர்வியூ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் படித்து பார்த்துருங்க. 2 விதமான பதவிகளுக்கும் உங்களுக்கு 2 விதமான அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அப்ளிகேஷனோட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணணுங்கிற லிஸ்ட் அவுட் இது. அதாவது ஃபோட்டோஸ் இருக்கணும், ஃபாதர் நேம் இருக்கணும், டேட் ஆஃப் பர்த் இருக்கணும், கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ் இருக்கணும், பர்மனெண்ட் அட்ரஸ் இருக்கணும், ஃபோன் அல்லது மொபைல் நம்பர் இருக்கணும், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும், அதோட சர்டிஃபிகேட்ஸ் இருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கணும். ஸோ அதே மாதிரி அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற கவர் மேலே போஸ்ட் அப்ளைடு ஃபார் அப்படின்னு சொல்லி போஸ்ட் நேம் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா. இதெல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் கள்ளக்குறிச்சியில் தான் உங்களுக்கு ஜாப் லொக்கேஷன் இருக்கும். எந்த மாவட்டத்தினராக இருந்தாலுமே நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான், தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ கள்ளக்குறிச்சியில் நீங்கள் ஒர்க் பண்ண வில்லிங்காக இருக்கணும். ஓகேங்களா. ஸோ இங்கே எக்ஸாம் டீட்டெயில்ஸு, பர்சனல் இன்டர்வியூ டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. 1 by 1 ஒன் டைம் நீங்கள் படித்து பார்த்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க, விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.